ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எங்கள் கல்யாண நாளுக்கு விஷ் பண்ண எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லி இந்த விலாகை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்னாதான் ஜனங்க வீடியோக்குள்ளே போவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் தான் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சொல்லிட்டோம்ல. சரி, ஓகே, இப்போ கோரஸா சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்ஸ் அகெயின் கல்யாண நாளுக்கு விஷ் பண்ண எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றியோடு இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேங்க. லாங் விலாக் எடுக்கிற பிளான் இல்லைங்க. நாங்கள் வந்துட்டு ரீல்ஸுக்கு தான் பிளான் பண்ணியிருந்தேன். நான் அச்சுவை கேட்டோம், காலேஜ் லீவ் போடுறியா அப்படின்ட்டு. இல்லை, எனக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டதுனால ஸோ விலாகெல்லாம் நாங்கள் பிளான் பண்ணலை, அப்படியே ட்ராப் பண்ணிட்டோம். ஸோ அதனால் வீடியோ வந்து உங்களுக்கு வெர்டிக்கலாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கோயிலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ணோம். எந்த கோயிலுக்கு போகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய டிஸ்கஷனாகவே இருந்தது. சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு போகலாமா, இல்லை வடபழனி முருகன் கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு ரொம்ப பிளான் பண்ணோம். பட் இவருக்கு வந்து குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டுதலே வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார். சரி, ஓகே, அப்படி இருக்கும்போது அங்கேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கே கிளம்பிட்டோம். ஆனால் மத்தியானம் லஞ்ச் டைம், அந்த க்ளோசிங் டைம் என்னங்கிறது தான் எங்களுக்கு தெரியல. எந்த கோயிலாக இருந்தாலும் ஒரு 12 மணிக்குள்ளே மூடிடுவாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி கிளம்புனோம். பட் அங்கே மாலை வாங்கும் போது விசாரிக்கும் போது 1 o'clock வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் லக்கிலி போயிட்டு கரெக்டாக டைமுக்கு சாமியும் பார்த்துட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆக்சுவலாக நாங்கள் காஞ்சிபுரம் போனோம் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். பட் அச்சுக்கு லீவ் இல்லை அப்படின்னு சொன்னதுனால சரி, ஓகே, அடுத்த நாள் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி சென்னையில் இருக்கிற கோயிலே பார்த்துட்டு வந்துட்டோம். 20 years ஆஃப் வெட்டிங் செலிப்ரேஷன் ஸ்டெப்பிங் இன்ட்டு 21 அப்படிங்கிறத சுத்தமாக எங்களாலேயே நம்ப முடியல. 20 years ஆகிடுச்சா நமக்கு அப்படின்ற மாதிரி எங்களுக்கே அது ஆச்சரியமாக தான் இருந்தது. நிறைய சந்தோஷங்கள், மகிழ்ச்சி, சோகம், துக்கம், ஆச்சரியம், சந்தோஷம், நிறைவு, குறைவு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இந்த 20 yearsல கடந்து வந்துட்டோம். ஆனால் ஒரு நாளும் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து அப்செட் ஆனதே கிடையாது. அட் த சேம் டைம் வந்து மனசளவில் ரொம்ப விரக்தி ஆனதுமே கிடையாது. எதுவாக இருந்தாலும் இந்த பிரின்ஸ் அஸ்வின் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மந்திரம்தான் நான் மறுபடியும் சொல்வேன். அந்த ஒரே ஒரு மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ரைட், பார்த்துக்கலாம். இந்த பார்த்துக்கலாம் அப்படிங்கிற வேர்டு வந்து நமக்கு ஒரு பெரிய பூஸ்டப்பை கொடுக்கும். ஸோ அந்த ஒரு விஷயந்தான் எங்களை 20 years கடந்து கொண்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். கோயிலுக்கு வந்துட்டோம். அர்ச்சனைக்காக கொடுத்துருந்தோம். அர்ச்சனை பண்ணி கொடுத்தார் ஐயர். அதுக்கப்புறம் உள்ளே போய் சாமியும் பார்த்தோம். சிறப்பான தரிசனம். அந்தளவுக்கு ஒன்றும் கூட்டமும் இல்லை. ஏன்னா நாங்கள் போகும்போது ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு க்ளோசிங் டைம் தான், 1/2 hour கேப் தான் இருந்தது. ரொம்ப சிறப்பான தரிசனம் கிடச்சிது. நல்லா ஞாபகம் இருக்குது, முன்னாடி சஷ்டி விரதம், அந்த 9 நாள் விரதம் இருந்தப்போ இந்த கோயிலுக்கு வந்தப்போ பயங்கர க்ரௌடடாக இருந்தது. இந்த இடத்துல வந்து அன்னைக்கு சஷ்டி அன்னைக்கு ஒரு வேண்டுதல் வச்சுட்டு போயிருந்தோம். அந்த வேண்டுதல் வந்து எங்களுக்கு நிறைவேறிச்சு. அதனால் இவருக்கு என்னென்னா, எனக்கு சொல்லுவாங்க, நான் நிறைய கேட்டிருக்கேன், சஷ்டி டைமில் நிறைய விரதம் இருந்து முருகரோட அந்த கதைகள் கேட்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அப்படி தேடி படிச்சுட்டு இருந்தப்போ நான் வந்து கேள்விப்பட்டேன், எந்த முருகரோட கோயிலில் போயிட்டு நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சு அது உங்களுக்கு நடக்குதோ அந்த முருகரை வந்து நீங்கள் கெட்டியமாக பிடிச்சிக்கணும், அங்கேருந்து தான் உங்களுக்கு மேஜிக் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்லாம் எனக்கு நிறைய அந்த சஷ்டி டைமில் வந்துட்டு இருந்தது. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு மேஜிக் நடந்தது, அவருக்கு ஒரு மேஜிக் நடந்திருக்கு. ஸோ அவரோட மேஜிக் வந்து குன்றத்தூர் கோயில் அப்படிங்கிறதுனால அவருக்கு என்னென்னா, இல்லை எனக்கு திருப்பி இந்த கோயிலுக்கு தான் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அதனால் குன்றத்தூர் முருகர் கோயிலுக்கே போயிடலாம் ஃபஸ்ட் அப்படின்னு பிளான் பண்ணி இங்கேயே வந்துட்டோம். என்ன வேணாலும் சொல்லுங்கள், நம்ம ஊரில் வந்து ஒரு நல்ல நாளாக கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்ற சந்தோஷமே பெரிய சந்தோஷம்தான். எங்கள் வேண்டுதல்லாம் வந்து நிறைவேறிச்சின்னு நாங்கள் சொன்னோம். என்ன நிறைவேறிச்சின்னா வந்து சொல்ல முடியாதுங்க, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பர்சனலு. நீங்களும் அது மாதிரி வந்து வேண்டிக்குங்க. கடவுள் வந்து நமக்கு வந்து என்ன கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும், கொடுப்பார் அவர். ஸோ நம்பிக்கை வைங்க. நம்பிக்கை தான் வந்து லைஃப்பில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது கடவுள் நம்பிக்கை மட்டும் சொல்லலைங்க, ஒரு பார்ட்னர் நம்பிக்கையிலையும் சொல்கிறேன். நான் லைஃப்பை வந்து பார்ட்னர் கூட நல்லா ஷேர் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் வந்து ஒளிவு மறைவு இல்லாமல் 2 பேரும் ஷேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எங்களுடைய 21 வருஷ பயணம் வந்து பார்த்திங்கன்னா 20 வருஷம் அதை தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம். இன்னும் 60 வருஷம் பயணத்தையும் அதே மாதிரி தான் நாங்கள் பயணிப்போம் அப்படின்றது வந்து உறுதியாக இருக்கிறோம்.
என்னென்னா எனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா இவங்ககிட்ட சொல்லுவேன், அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா என்கிட்ட சொல்லுவாங்க. ரெண்டு பேருக்கும் கஷ்டம்னா சாமி கிட்ட சொல்லிடலாம். ஆமாம், அந்த மாதிரி சொன்ன சாமி தான் இந்த விநாயகரும் உள்ளே இருந்த முருகரும். ஆமாம், மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்ததுங்க. மறுபடியும் இவங்க சொன்ன மாதிரி ஊரில் கோபுர தரிசனம், கற்பூரம், விபூதி, அந்த சாம்பிராணி, இந்த வாசனையில் சாமி கும்பிட்டாதாங்க மனசு நிறைவாக இருக்குது. செல்லம்மா, அடிக்கடி இந்த கோயிலுக்கு நான் நிறைய வந்திருக்கேன் செல்லம்மா. வரும்போதெல்லாம் இந்த வளையல் கடையில் நின்றுட்டு வளையல் வந்து இதனால தான் இந்த அம்மா என்ன ரொம்ப ஃபேமஸ் பண்ணி விட்டீங்க. நீங்கள் ஒரு வீடியோ போட்டீங்க, எங்கள் சொந்தக்காரெலாம் எனக்கு வீடியோ அனுப்பிச்சாங்க சொன்னாங்களா? அடி நான் ரொம்ப பிரபலமாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். இங்கே வந்து எப்பவுமே வளையல்காரமாக தான் வளையல் போடுவாங்க. இந்த முறையும் அவங்க அதே ஞாபகத்தில் போடாததுக்கு வந்துட்டாங்க. ஆமாம், நான் தான் சொல்லிட்டேனே. ஏன் செல்லம்மா அவங்க நான் தான் வளையல் போடுவோம், அதுவும் எங்கள் கல்யாண நாள் இருந்துக்கு அவங்க அலறி போய் ஐயோ நீங்கள் போடுங்கன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு அப்படியே கொடுத்துட்டாங்க. இந்த கோல்டன் கலர் வளையல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இது என்னென்னா ஒரு vlog-ஆ எடுக்க முடியல, பட் அங்கங்கே பிட்ஸ் அண்ட் பீசஸ்லாம் வந்து கவர் பண்ணி எங்கள் கேமராமேன் வேற பாவம் வெயில செருப்பு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தாங்க. ஆமாம், எடுத்ததெல்லாம் கவர் பண்ணி வந்து அச்சு வரல. கோயில் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாங்கள் லஞ்சுக்கு வெளியில் போயிருந்தோம். லஞ்சுக்கு போகிற வழியில் அஸ்வினுக்கு கால் பண்ணி சொல்லிட்டோம், போதும் வாடா கிளம்பி அப்படின்ட்டு. ஒரு 1 o'clock மேலே அஸ்வின் வந்து ஜாயின் பண்ணிட்டான். சாப்பிட்றதுக்காக ரெஸ்டாரண்ட் போனோம், ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் சஜஸ்ட் பண்ணிடான்னு அஸ்வின்கிட்ட கேட்டான். அவன் வந்து நந்தனாஸ் தான் வந்து சூப்பராக இருக்கும், நான் அங்கே தான் அடிக்கடி போய் சாப்பிடுவேன், ரெகுலர் கஸ்டமர் அப்படின்னா. ஆமாம், அந்த நந்தனாஸ் ரெஸ்டாரண்ட் கொஞ்சம் ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் தாங்க. இந்த நாங்கள் போன பிரான்ச் வந்து வேளச்சேரி பிரான்ச்சுக்கு நாங்கள் போயிருந்தோம். ரெஸ்டாரண்ட் ரொம்ப நல்லா தாங்க இருந்தது. நாங்களும் வந்து ஐட்டம்ஸ்லாம் வந்து ஆர்டர் பண்ணோம். ஐட்டம்ஸ் நல்லா தான் இருந்தது. ஆனால் என்ன ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னா, அந்த ஹோட்டலில் இருக்க சர்வீஸு படுமோசங்க. ஒரு மீல்ஸ் ஆர்டர் பண்ணோம், அப்புறமா ஒரு நான் ஆர்டர் பண்ணோம், சிலர்லாம் ஆர்டர் பண்ணோம். இவங்களுக்கு வந்து திடீர்னு வந்து இவங்க பிரியாணி ஆர்டர் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஒயிட் ரைஸ் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாங்க. ஒயிட் ரைஸ் கேட்டால் அவன் மேலே எங்கேயும் பார்த்துட்டு ஒயிட் ரைஸ்லாம் கொடுக்க முடியாதுங்க. நான் கேட்டேன், ஏங்க கொடுக்க முடியாதுன்னா, மீல்ஸ்க்கு மட்டும் தாங்க ரைஸ் கொடுப்போம். இல்லைங்க நான் பே பண்ணேண்ணே, அதெல்லாம் 100 ரூபா உங்களால் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறான். ஒவ்வொரு ஐட்டம் கேட்டால் மேலே எங்கேயும் பார்த்துட்டு போகிறான். எனக்கு உண்மையாகவே கடுப்பாகி போச்சுங்க. ஒரு நல்ல நாள் அதுவுமா ஒரு ஃபேமிலியாக எல்லாம் கும்பலாக வந்து சாப்பிட்லான்னு வந்தால் இவனுங்கிட்ட இந்த மாதிரியான மூஞ்சி கட்டும்போது கஷ்டமாக இருக்குது. நம்மன்னு இல்லைங்க, எல்லாருமே பே பண்ணி தான் சாப்பிட்றாங்க ரெஸ்டாரண்ட்டில். சர்வீஸ் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுமே ஹாப்பியாக சாப்பிட்லாம். என்னமோ கடன் வாங்கிட்டு சாப்பிட வந்து உட்காந்த மாதிரி அந்த இல்லைங்க, உண்மையாகவே இட்ஸ் வெரி ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்க இந்த ஹோட்டலில். ரொம்ப ஹாப்பிங்க இந்த வீடியோவில் உங்களை பார்த்ததுக்கு. ஸோ vlog எடுக்கணும் அப்படின்ற ஒரு பிளானில் போகலை. ஆனால் சரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த இந்த ரீல்ஸு ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு vlog-ஆ வந்து கொண்டு வந்துட்டோம் உங்கள் பார்வைக்கு. சொல்ல வந்ததை சொல்லிட்டோம். ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய விஷஸ்லாம் வந்ததுக்கு. ரெண்டாவது வந்து இந்த வெட்டிங் டேவை வந்து நாங்கள் ஊரில் வந்து கொண்டாடணும் சொல்லிட்டு ரொம்ப நாளுக்கு முன்னாடி பிளான் பண்ணணும். ஆனால் வந்து அதெல்லாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணவே முடியல. கடைசி நெக் ஆஃப் த மூமெண்ட்டில் எம்பெருமான் முருகன் அருளால் உடனே கிளம்பி நாங்கள் வர சுச்சுவேஷன் வந்து கோயிலுக்கு வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு உங்களெல்லாம் பார்க்கறதுக்கான சான்ஸும் கிடச்சிது. பிளான் பண்ணோம், அது நடக்கலை. அதனால் ஆனால் அந்த பிளானை நாங்கள் விடுற மாதிரி இல்லை, ஓகேங்களா? அந்த பிளானை கண்டிப்பாக அடுத்த வருஷமாவது நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணியே தீருவோம். கண்டிப்பாக எதுவாக இருந்தாலும் உங்கள்கிட்ட தாங்க சொல்ல போகிறோம், வேறு யார்கிட்ட போய் சொல்ல போகிறோம். ரொம்ப ஹாப்பி இந்த வீடியோவில் உங்களை பார்த்ததுக்கு. அடுத்த வீடியோவில் வேறு நம்ம வந்து அடுத்த வீடியோ மேபி உங்களுக்கு வந்து அது காஞ்சிபுரம் விசிட்டாக கூட இருக்கலாம். நம்ம நெக்ஸ்ட்டு காஞ்சிபுரம் போகணும், இன்னும் ஒரு 2-3 விஷயம் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து அப்படியே வாங்க, ஓகேங்களா? ஓகேவா? அடிச்சு கூட கேட்பாங்க, சொல்கிறாதீங்க. ஓகேங்க, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்களை நான் சரவணன். பாய்.